எங்கிட்ட ட்ராவல்ஸுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 100 வீதம் வந்து சேஃப்டி இருக்குது, உங்களோட பாதுகாப்பு இருக்குது. நீங்கள் வந்து வேண்டான் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இல்லை என்ன, நீங்கள் காரை வந்து உங்களோட பயணத்துக்கு 2 பேர் ஒரு 3 பேர் வரக்கூட வந்து நீங்கள் கார்லேயே போகலாம். இந்த கொழும்பு போய் தரக்குள்ள மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு செக்யூரிட்டி சிஸ்டம் விளங்குதா. எங்கள்கிட்ட வந்து ஜிபிஎஸ் இருக்குது, அதில் தான் கேமரா வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ளே காட்டுறோம் பாருங்கள், ஷீட்லாம் அப்படிங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். சீட்டெல்லாம் வந்து உண்மையில் வந்து நல்லா இருக்குன்னு உங்களுக்கு வழியாக லக்ஸரியா என்ன ஒரு சொய்ஸாக வந்து இருந்து வரணும், நான் ஸ்மூத்தாக இருக்கும்னு சொன்னால் வந்து நீங்கள் இப்படியான வாகனங்கள் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தம்பியாங்கள் தம்பி தங்க ஜெமிலி பேர் இருக்கீங்க 19 20 21 ரதியம்மாவின் கையால் கோழி குஞ்சுகளை எடுத்து வாருங்கள். வெல்கம் டு ரதியம்மா கோழி கூடு. வந்தாலும் சாப்பிட்றாங்கடா, இன்னும் 1 வயசு குஞ்சு சாப்பிடுது. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் பனுஷன், நான் ரதி, நான் மிது. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய வீட்டு வேலியோரத்தில் இருந்தால் இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கோம் மக்களே. ஏன்னா அதை நாங்கள் தெளிவாக இப்போ நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடைசியாக வந்து வீடியோ போட்டாங்க கொழும்பு புதுக்கடையிலிருந்து நாங்கள் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு குழப்படியாக போச்சு. ஏன்னா நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு போக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 2 பேர், அவங்க யாருன்னு தெரியாது, 2 பேர் வந்து அவங்களாவே அங்கே நடந்தே பார்த்துருப்பீங்க. நாங்கள் போகிறோம், யாரில் தவறு இருக்குது அப்படின்றது வந்து நீங்களே ஏன்னா அவங்க நாங்கள் வீடியோவில் காட்டவே இல்லைன்னு, நாங்கள் வந்து அந்த இடத்த காட்ட தான் போனாங்க. அதில் 2 பேர் வந்து கொழுவி தங்கட இடம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருந்தாங்க. கேமரா வந்து ஆஃப் பண்ணது பிறகு கொஞ்சம் பாக்குவாதம் போச்சு. அது பக்கத்துலேருந்தே ஒரு முஸ்லீம் ஒரு அண்ணா வந்து 2-3 பேசியால் அனுப்பிவிட்டார். ஏன்டா அவர்டா கொஞ்சம் பயமாம் அந்த ஏரியாவில், கொஞ்சம் இதானால் கொஞ்சம் என்னோடது அவர் பேச்சை கேட்கக்கூடிய ஆக்கள். அப்புறம் அவர் வந்து சொன்ன உடனே ஆக்கள் ஓடித்தாங்க, என்ன போயிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆக்கள் டீசெண்டாக தான் இருக்காங்க, டீசெண்டாக இருக்காங்க. ஆனால் வாயிலேருந்து வர வார்த்தையெல்லாம் கொஞ்சம் என்னோடது கொஞ்சம் இதுமாக இருக்குது. கொழும்புல இருந்து நாங்கள் எப்போ வந்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் நேற்று காலையில் வந்து இங்கே சேர்ந்தோம். ஏன்னா எங்களோட வேலை முடிகிறதுக்கு அவ்வளோதான் போயிடுது, வேலை கம்ப்ளீட்டாக முடியல. இப்போ நாங்கள் திருப்பியும் வந்து கொழும்பு பயணம் வந்து போக வேண்டியிருக்கு. 14 மக்களே எங்களுடைய இந்த தொழில் சம்பந்தமாக எங்களுடைய பேன் 28ஆம் தேதி வலிக்கிட்டு போனது கொழும்புக்கு. அதுக்கப்புறம் டிரைவர் இப்படி ஒரு நிலைமை காரணமாக வந்துட்டார். திருப்பி டிரைவர் அனுப்பி 31ஆம் தேதி நல்லபடியாக எங்களுடைய முதலாவது கஸ்டமர் இந்த பயணம் வந்து வெற்றிகரமாக போயிட்டு கொழும்பு போயிட்டு மட்டக்களப்பு திருப்பி வந்துட்டு அந்த வகையில் ஆண்டவனுக்கு நன்றி. அந்த நேரத்தில் வந்து அந்த கொழும்புலேருந்து வந்து அந்த வேனில் வந்து பயணம் செய்தவங்க சில நேரங்களில் வந்து எங்களுடைய வீடியோக்கள்லாம் கதைப்பாங்க, அவங்களோட அனுபவங்கள் தான் வந்து பகிர்ந்து கொள்வாங்க. கதைக்குள்ள உங்களுக்கு விளங்கும் நாங்கள் எப்படி அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் காசு வந்து பெற்றுக்கொண்டோம், அதிகமான காசுகளை வந்து பெற்றுக்கொண்டோமா, இல்லை ஒரு நடுநிலையாக, இல்லை நாங்கள் அவங்களுக்கு இதில் லாபமா அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்க அதில் வந்து கதைச்சு கொள்வாங்க. இன்றைக்கு சில டைம் அவங்க நாங்கள் மீட் பண்ணோம் மறுபடியும் போயிட்டு. இப்போ திருப்பி அவங்க இங்கே இருந்த போக்கில் வந்து கண்டிப்பாக எங்களோட வாகனம் தான் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் மக்களே, இப்போ என்னென்னு சொன்னால் வந்துட்டு இப்போ ஒரு வேன் தானா இப்போ எங்கள்கிட்ட இருக்குது உங்களுக்கு தாரதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், நாங்கள் அண்டை வீடியோ நாங்கள் சொல்லியிருந்தோம். நேற்று கூட வந்து ஒரு அண்ணா வந்து கோலெடுத்து காய்ச்சிருந்தார் நோர்வேலிருந்து. அவர் வந்து நூரெலியா கொட்டகலை அப்படின்ற இடத்தை சேர்ந்தார்னா, நோர்வேலிருந்து சுரேஷ் அப்படின்ற அண்ணா வந்து நேற்று மட்டும் இல்லை அண்டைக்கு வந்து எடுத்து காய்ச்சிருந்தவர். அன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிடைக்கலாம் போச்சு காய்க்கிறது. அப்புறம் அவரோட காய்ச்ச டைமில் வந்து சொல்லியிருந்தார், தம்பி எனக்கிட்டே வந்து 2 பேன் இருக்குது, உங்களோட தொழிலை வந்து விருத்தி அடைய செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட வேனையை வந்து நீங்கள் எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொன்னார். அந்த காசு வந்து அவர் எதிர்பார்க்கல. அப்போ நான் அண்ணாட்ட சொன்னேன்னு சொன்னான்னா, இப்போ எதாக இருந்தாலும் வந்து இப்போ பிஸ்னஸ் இப்போ என்ன சொன்னால், இப்போ நீங்கள் எங்களை வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, எங்களில் அன்பு இருக்குது, அது ஓகே, அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், சந்தோஷம். ஆனால் வந்து இப்படி வேனுகள் நாங்கள் எடுக்கக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் ஒரு வேன் நாங்கள் எடுக்கக்குள்ளே வந்து நாங்கள் சட்ட ரீதியான விஷயங்களை வந்து கையாண்டு ஒரு அக்ரிமெண்ட்டோட நான் வந்து எடுப்போம். அப்போ சில விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு அவர் வந்து 12 மணி, இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 10:40 12 மணிக்கு மறுபடியும் வந்து கோலடிங்கன்னு சொன்னார். வந்து இப்போ பிஸ்னஸ் இப்போ அவர் வாகனம் ஏன்டா இப்போ அவங்கள்ட்ட வந்து இப்போ அங்கே ஓடுது, நூரெலியா சைட்டில் வந்து அவங்களோட வாகனம் ஓடுது. அவர் வந்து எங்களோட சேர்ந்து எங்களுடைய பெயரை வச்சு அந்த வாகனத்தை ஓடுறதுக்கு, அதாவது நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ அவர் 2 பேன் வருதுன்னு சொன்னால் வந்து அந்த 2 பேனையும் வச்சு நாங்கள் வந்து வேலை செய்ய போகிறோம். அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறார், அந்த வேனை வந்து எங்களுக்காக வேண்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறார். நாங்கள் ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில் வந்து நாங்கள் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் டீல் வந்து நாங்கள் 20 பேசியிருந்தாங்க. அந்த பெர்சன்டேஜ் வந்து இப்போ எவ்வளோ வேண்டிய நம்ம சொல்லலை. இப்போ இன்றைக்கு தான் மதியம் சொல்லலாம் வந்து அவர்கிட்ட சொல்லுவேன். ஏன்டா இப்போ நாங்கள் வந்து கோலடிக்கல, அவராக வீடியோ பார்த்துட்டு அனுஷன் வந்து உனக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டியது சொல்லியிருந்தார். அதோ சரி சொல்லியிருந்தார் வந்து, தம்பி இந்த பஸ் எடுக்கணுன்னாலும் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை, நாங்கள் பஸ்ஸும் வந்து எடுத்தாரோம், நீங்கள் வந்து அதை வச்சு வடிவாக செய்யலாம் என்றால் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறது அவர் வந்து ரெடியாக இருக்காரு. சந்தோஷம் வந்தவில்லை, உண்மையிலே வந்து சந்தோஷம் இப்படி வரக்குள்ள.
ஏனென்றால் இப்போ நிறைய வாகனங்கள் எங்கள்கிட்ட இருக்கக்குள்ள வந்து நாங்கள் ஒஃபிஷியலாம் திறந்து ஒரு வேனை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்யலாது என்ன ஒரு அது உங்களை யோசிக்கிறவங்களும் உள்ளங்கும். ஏன்னா இப்போ உண்மையிலே வந்து எங்களோட காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எங்கள்கிட்ட இல்லை, உங்களுக்கு தெரியும் எங்களை ஏற்கனவே வந்து பிரச்சனை இருக்கவனே. அப்போ வந்து என்ன நம்பி வந்ததுக்கு வந்து உண்மையிலே சுரேஷனாவுக்கு நோர்வேயில் இருக்கக்கூடிய சுரேஷனாவுக்கு இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து சுவிஸில் வந்து இருக்கிறாங்க, மின்னொளி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் அவங்களுடைய கணவரும் சேர்ந்து வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்களும் தம்பி என்ன நாங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், நீங்களும் வந்து உங்களோட தொழிலை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையில் நன்றி. என்ன கடவுள் வந்து நல்ல உள்ளங்களை வந்து எங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. உண்மையில் சந்தோஷம். இப்படி வந்து நிறைய பேர் வந்து குரல் எடுத்து காய்ச்சிருந்தவங்க. இப்போ நாங்கள் வந்து ப்ராப்பராக வந்து சட்ட ரீதியாக அந்த கம்பெனியை வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி செய்யக்குள்ள வந்து சட்ட ரீதியாக வராங்க, ஒரு பயம் இல்லாமல் வந்து வராங்க. இப்போ அனுஷன்கிட்ட போனால் வந்து கண்டிப்பாக அவன் வந்து சரியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான், அவன் சரியாக வந்து தொழில் செய்கிறான்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா மக்களே நாங்கள் எங்களோட சேனல் என்ன அதையும் சொல்லிக்கொள்கிறோம். என்ன தம்பி வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல்ஸ் என்ன வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல்ஸ் அப்படின்ற சேனல் வந்து நாங்கள் அதை மாற்றி அமைச்சிருக்கிறோம். வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் சப்ரேஸ் டெலிவரி இருந்ததும் வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் அடுத்த வந்து வியூ என்ன என்ற பேரில் இருந்தது. இப்போ வந்து வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல்ஸ். எங்கள்கிட்ட இந்த ட்ராவல் சம்மந்தமான வீடியோக்களை வந்து நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்கள் இதிலே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதில் வந்து வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல்ஸ்லேயும் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதே இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் இருக்குன்னு அதுலேயும் வந்து நாங்கள் வீடியோக்களை வந்து நாங்கள் பதிவேற்றம் செய்வோம். ஈஸியான முறையில் வந்து நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு என்ன உங்களுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உண்மையிலே வெளிநாட்டில் இருந்து என்ன நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அந்த ஃபோன் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிஞ்சாலும் நான் ஒரு ஞாபகப்படுத்துகின்றேன். 076 36 78 986 074 076 83 49. இது இரண்டுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நார்மல் காலும் வந்து வேலை செய்யும், வாட்ஸ்அப் வந்து வேலை செய்யும். வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் நார்மல் கால் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டம் என்ன வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போடலாம். உள்ளூரில் இருந்து யாராவது நீங்கள் அடிக்கிறீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் நார்மல் காலையே வந்து அடிச்சுக்கொள்ளலாம். கண்டிப்பாக உங்களோட ஃபோனெல்லாம் வந்து மேக்ஸிமம் நாங்கள் ஆன்சர் பண்ணி என்ன கதைப்போம். ஏன்னால் இவ்வளோ காலம் வந்து நாங்கள் ஃபோன் ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன். இனி வந்து அதுக்கெல்லாம் வந்து ஆள் வந்து செட் பண்ணி விடுக்கு. நானும் வந்து ஒரு ஃபோனை வந்து ஆன்சர் பண்ணக்கூடியமாக இருக்கும், இன்னொருத்தங்களும் வந்து ஒரு ஃபோனை வந்து ஆன்சர் பண்ணி உங்களோட வந்து தொடர்பாடல் ஏற்படுத்தக்கூடியமாக இருக்கும். மிக விரைவில் வந்து எங்களுடைய என்ன சொல்கிறது எங்களுடைய காரியாலயம் எங்களுடைய நிறுவனம் வந்து திறக்கப்படும் என்பதை நாங்கள் தெள்ள தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொடுறோம். அது சரியாக டேட் வந்து சொல்ல முடியாமல் இருக்குது. எங்களோட கண்ணாடி ஃபிட்டிங் வெளியெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சது பிறகு நாங்கள் காட்டுறோம். என்ன வீடியோ வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சது பிறகு நான் காட்டுறேன். ஏன்னா வேலை இறங்குது, நாளைக்கு வந்து சாமான்லாம் வந்து இறங்குது, ட்ராவல் சாமான்லாம் வந்து நாளைக்கு வந்து வருது. இன்னும் மிச்சம் பொருட்கள் என்ன பறக்கிடக்கு. அப்போ அதெல்லாம் பெருமக்களே உண்மையில் வந்து என்ன சொல்கிறது, அதாவது நம்பிக்கை இருக்குது என்றதை விட வந்து என்னால் முடியும் அப்படின்றது வந்து நான் 100% நம்புகிறேன். நான் வந்து செய்யக்குள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணா வாரார், ஒரு அம்மாக்கள் வாராங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது என்மேல் வச்சுக்கூடிய ஒரு நம்பிக்கை, அனுஷன் வந்து செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோல் எடுத்து காய்ச்சிருந்தாங்க. நிறைய வாகனங்கள் எடுத்து செய்யலை. அது இப்போதுக்குன்னு இப்போ வந்து ஆரம்பம் தானே. அப்போ நான் கொடுக்குற அந்த பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மேக்ஸிமம் நான் கதைச்சி பேசி எல்லாம் ஓகே ஆகும்னு சொன்னால் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கார் விளங்குது. இப்போதைக்கு நாங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கு வந்து 3 கார் ஒரு பேன் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. எக்ஸ்ட்ரா தேவைனாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒரு கார் வந்து இந்த பக்கத்தில் நிற்க பாருங்கள், தெரியுதா மகளே? நீங்கள் வந்து பேன் தான் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்ன, நீங்கள் காரையும் வந்து உங்களோட பயணத்துக்கு 2 பேர் ஒரு 3 பேர் வரக்கூட வந்து நீங்கள் கார்லேயே போகலாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மக்களே, இதில் அந்த ஸ்பேஸ் இருக்குது தானே, உள்ளே உங்களுக்கு இருக்கலாம். உங்களோட லக்கேஜ் வந்து வைக்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது காரில். அதே நாங்கள் தெளிவாக காட்டுவோம் உங்களுக்கு போக எங்களோட ஆஃபீஸில் நம்ம திறந்த அப்புறம் காட்டுவோம். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு புது கார் என்ன புது மாடல் கார் தானே இது. உள்ளிருந்து போகிறது நல்லா இருக்குது, பெட்ரோலும் வந்து நல்லா பாவனை இருக்குது. இப்போ கொழம்புக்கு போகிறோன்னு சொன்னால் நீங்கள் ஒரு தரம் போயிட்டு வாது வந்து ஒரு தரம் பெட்ரோல் அடித்தாலும் காணும் உங்களுக்கு என்ன. பதினாமகளே இப்படியான கார்கள் வந்து இப்படியில் வந்து கருப்பு கார் வெள்ளை காருன்னு சொல்லிட்டு எல்லா காருமே இருக்குன்னு அதெல்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம், நீங்கள் அதுலேயே வந்து போய்க்கொள்ளலாமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுக்கக்குள்ளே வந்து நான் காரை வந்து தனியாக வந்து உங்கள்கிட்ட நாங்கள் தர மாட்டோம், அது நாங்கள் சொல்லிக் கொடுவோம். நாங்கள் காரை வந்து டெண்டு கொடுக்கல, நாங்களே வந்து டிரைவரோட அனுப்புவோம். டிரைவரோட வந்து நான் அனுப்புவோம். அடுத்து வந்து பெட்ரோல் வந்து நீங்கள் அடித்து கொள்ளலாம், நாங்களும் அடித்து தரலாம். நீங்கள் அடிக்கிறது உங்களுக்கு லாபம் என்ன. இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு பெட்ரோல் நாங்கள் 10,000 சொன்னோம்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓடுறீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு 8,000 லோஸ்ட் வந்து எங்களுக்கு லாபம். எங்களுக்கு அப்படி பெட்ரோல் காசு இல்லை, எங்களுக்கு மிஞ்சிற காசுலாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட வாகனத்துக்கும் என்ன தேய்கூலி அடுத்து வந்து எங்கள் டிரைவர் சம்பளத்தை தந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போடலாம் என்ன. நல்ல ஆஃபர் வந்து உங்களுக்கு நான் தருவோம். நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து எங்கள் டிக்டாக் மற்றும் எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் தெளிவாக தருவோம். இதில் வந்து நீங்கள் நம்பி வரலாம் என்ன. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு சேஃப்டி. இந்த தரம் பார்த்தீங்கன்னு சொன்னாமங்களே இந்த தரம் கொழும்பு போய் தரக்குள்ள மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு
செக்யூரிட்டி சிஸ்டம் விளங்குதா எங்கள்கிட்ட வந்து ஜிபிஎஸ் இருக்குது அதில் தான் கேமரா வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து நாங்கள் நேரடியாக வந்து பார்த்துக்கொண்டு நாங்கள் டிரைவரோட வந்து கதைக்கிற எல்லாம் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி வந்து கதைச்சதில்லை கதைக்குள்ளே வந்து நாங்கள் கேமராவில் வந்து கதைச்சு கொண்டு வந்தோம் அதையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து பாதுகாப்பு இருக்குது ஏன்னா அடுத்து வந்து நாங்கள் மற்றவங்களை விட கொஞ்சம் குறைச்சி தான் நாங்கள் வந்து எடுப்போம் சேஃப்டியாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் எந்த இடத்துல இடையில நிப்பாட்டக்கூடிய வாய்ப்பு இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்கண்ணே பெயின் டிரைவர் வந்து உடனே வந்த உடனே என்ன செய்யுது நானே வந்து ஏற்றி கொண்டு போனேன் நானே ஏற்றி கொண்டு போட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு நான் அவளை விட்டுட்டு வந்தேன் அவங்க சேஃப்டியாக கொண்டு இங்கே வந்து ஆக்கலை மட்டக்களப்புக்கு நான் சொன்ன மாதிரி கூட்டி வந்துட்டோம் என்ன அது கடவுள்ற சித்தம் என்ன நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னால் வந்து சரியான முறையில் கொடுப்போம் அடுத்து நாங்களும் வந்து மற்றவங்க 4 பேர் தெரிஞ்சாக்கள்னு நாங்களும் வந்து இந்த என்னோட பம்மாத்து வேலையெல்லாம் வந்து செய்யலை அது நாங்கள் யாரையும் வந்து ஏமாற்ற முடியாது மற்றவங்களோட கூட காசு நாங்கள் எடுக்கல அதுன்னு குறைச்சி தான் எடுப்போம் பாருங்கள் இதே மாதிரி வந்து கார்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களை வேன் எடுக்கிறத விட என்ன 2 பேர் வாரீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களை வேன் எடுக்கிறது வந்து நட்டம் என்ன ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா நீங்கள் லொஸ் பண்ணி நீங்கள் கார்லேயே வரலாம் என்ன இப்போ நீங்கள் வேனில் போனீங்கன்னா அதை விட ஒரு 10,000 ரூபா காசு உங்களுக்கு கூடும் என்ன நீங்கள் காரில் போகிறீங்கன்னா 10,000 ரூபா காசு குறைவாக கிடைக்கும் என்ன அது உங்களுக்கு லாபம் நீங்கள் ஒரு நாள் வந்து உடப்பீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு லாபம் என்ன ஏன்னா இப்போ நாங்களே டிரைவர் எல்லாமே வந்து அனுப்போம் பெட்ரோல் மட்டும் நீங்கள் அடிச்சுக்கொள்ளுங்க என்ன ஏன்னா அது உங்களை பொறுத்தது நீங்கள் 500 ரூபாய்க்கு படிக்கலாம் 100 ரூபாய்க்கு படிக்கலாம் 1000 ரூபாய்க்கு அடிக்கலான்னு ஏன்னா அதில் வந்து எங்களுக்கு காசு பணம் எதுவுமே தேவையில்லை எங்களோட வாகனத்துக்கும் டிரைவர் சம்பளம் நீங்கள் தந்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நீங்கள் என்னோட நேரடியாக கதைக்குள்ளே வந்து மேலதிக தகவலில் காய்ச்சிக்கொள்ளலாம் வெளிநாட்டிலேருந்து யாராவது வாரீங்க இலங்கையில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து நாங்களே வந்து உங்களுக்கு பக்கேஜில் நாங்கள் தருவோம் பக்கேன்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ நாள் டைம் எடுக்கும் நீங்கள் அதை பார்க்குறதுக்கு இப்படியான ஹோட்டல்ஸுக்கு எல்லாம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் உண்மையிலே தொடர்பு கொண்டு அவர் நிறைய ஐடியாக்கள் சொல்லியிருந்தார் சுரேஷ் அண்ணா நோர்வேயில் வந்து இருக்கிறார் ஒரு நோரேலியாவை சேர்ந்தவர் தான் அங்கேயே வந்து அவருக்கான ஹோட்டல்ஸும் இருக்குது நீங்கள் வாராக்கள் அங்கே நூறலியாவுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நீர்வீழ்ச்சி பக்கத்தில் இருக்குது அது பக்கத்துலேயே வந்து நீங்கள் தங்கி கொள்ளலாம் வேலையெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கான் அப்போ அண்ணா வந்து சொல்லியிருந்தால் நீங்கள் 80 ரூபாய்க்குள்ளே வந்து நீங்கள் அங்கே ஹோட்டலுக்கே கூட்டி வரலாம் நாங்கள் ஒரு சீப்பான ப்ரைஸில் வந்து வெஸ்டர்ன் ப்ரைஸில் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் நன்றி என்ன நிறைய பேர் நீங்கள் இப்படி ஒரு ஆர்வம் உடையவர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்களே கதைச்சிக்கொள்ளும் உங்களுக்கும் ஓகே இப்போ நீங்களும் வந்து லொஸ்ட் ஆகக்கூடாது நாங்களும் வந்து லொஸ்ட் ஆகக்கூடாது என்ன அப்போ என்ற விஷயத்தை வந்து நாங்கள் அவர்கிட்ட கதைச்சு கொண்டோம் மேலதிக தகவல் வந்து இன்றைக்கி ஒரு 12 மணி போல் அவருடைய நாங்கள் கதைச்சிக்கொள்ளும் என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம் மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு 4 வாகனம் வந்து இப்போ எங்கள்கிட்ட நிற்கிது எல்லாம் வந்து எங்கள்டையான்னு கேட்டால் எங்கட மாய்த்தான் ஏன்னா எங்கட இல்லை எங்கட மாய்த்தானே ஏன்னா டைப் பண்ணி தான் இப்போ செய்கிறோம் பார்ட்னர்ஷிப்பாக தான் வந்து இணைஞ்சு செய்கிறோம் ஆனால் எங்களோட பேர்லாம் வந்து முழுதும் ஓடும் வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ட்ராவல்ஸ் ஏகே ட்ராவல்ஸ்னு என் பேர்லாம் வந்து முழுதும் வந்து ஓடும் ஏன்னா இப்போ நான் ஒரு வேன் பட்சிக்குள்ளே நீங்கள் யோசிக்கலானே ஒன்று இருந்தால் புக்கிங் போயிடும் அனுப்பிச்சு கோல் எடுத்தால் வந்து வாகனம் இருக்கான்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது அனுப்பிச்சு கோல் எடுத்தால் எப்படியாவது வாகனம் தருவேன் ஏன்னா நீங்கள் என்ன வாகனம் கேட்டால் லொரி கேட்டாலும் தருவோம் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஆட்டோ உங்களுக்கு வேணுமென்னாலும் நாங்கள் தருவோம் பைக்கு வேணுமென்னாலும் நாங்கள் தருவோம் எல்லாமே வந்து ட்ராவல்ஸுக்கு வந்து வர ரெடியாக இருக்குது எல்லாம் வந்து காய்ச்சி கொண்டு இருக்கும் இப்படி தான் மக்களே இப்போ என்ன சொன்னால் வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து நான் பார்த்து தான் சில விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளணும் நம்ம வந்து இந்த பிறகுக்குள்ளே வந்து ஒன்றையும் வந்து கற்றுத்தரல என்ன இப்போ வந்தால் நம்மளோட மூளைக்காக தான் நம்ம வந்து செயற்படணும் மற்றவங்களை விசாரிக்கணும் என்ன என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஓகே இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்ன எங்கட இந்த விஷயங்களை வந்து நான் சொல்லியிருந்தோம் என்ன எந்த ஒரு விஷயமா இருந்தால் உங்களோட நாங்கள் பருந்து வர வழக்கம் எங்கட ஆஃபீஸ் வந்து திறந்த அப்புறம் எல்லாம் சிஸ்டத்துலேயே எல்லாம் ரெக்கார்ட் ஆகும் முழுவதும் வந்து சிஸ்டத்துலேயே வந்து ரெக்கார்ட் ஆகும் 11ஆம் மாதம் புக் பண்ணியிருக்காங்க 10ஆம் மாதம் புக் பண்ணியிருக்காங்க 12ஆம் மாதம் பாரதியை வந்து எங்கள்கிட்ட ஹோல் எடுத்து வந்து புக் பண்ணியிருக்காங்க உண்மையிலே சந்தோஷம் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் புக் பண்ணியிருந்தது நாளைக்கு இந்த வண்டி போகுது காட்டுங்க இதை வந்து நாளைக்கு மதியம் 1 மணிக்கு இந்த வண்டி வந்து கொழும்பு போகுது மக்களே அது நாங்கள் தெளிவாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுறோம் உங்களுக்கு இதில் வந்து நாங்கள் கருப்பு கலர் தருவோம் வெள்ளை கலர் வாகனம் தருவோம் என்ன மேக்ஸிமங்கள் இருக்கிற வாகனத்தை நாங்கள் தருவோம் உங்களுக்கு பிடிச்சதாக போடலாம் இது வந்து உண்மையிலே வந்து இருந்து போகிறதுக்காக இருக்கட்டும் டிக்கியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மக்களே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சைட் லுக்கெல்லாம் பார்க்க வந்து அந்த மாதிரி இருக்கும் என்ன உள்ளுக்குள்ளே காட்டுறேன் பாருங்கள் ஷீட்லாம் அப்படிங்க சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இதையும் காட்டுங்க பாருங்கள் சீட்டெல்லாம் வந்து உண்மையில் வந்து நல்லா இருக்கும் என்ன இது பாருங்கள் உள்ளே இந்த வாராக்கள் நல்லா இருக்கும் ஸ்பேஸ் காட்டுறோம் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு டிக்கி இருக்குது காட்டுறோம் போகிறோங்க உங்களுக்கு இங்கே பாருங்க உள்ளே நாங்கள் சாமான் போடுறோம் எப்படி இட வசதி 4-5 லக்கேஜ் போடலாம் ஒரு 4-5 பெரிய பேக் வந்து வைக்கலாம் மக்கள் இங்கே பாருங்கள் 2 பேர் 3-4-5 பேர் ஆக்கள் உள்ள வைக்கலாம் இந்த டயர் கிடக்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன கிடக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் இதெல்லாம் இப்போ நாங்கள் காரை எடுத்து வந்து வாங்கிட்டு வந்து மாற்றின சாமான்கள் புத்தம் புதுசாக இருக்குது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு முழுவதும் வந்து வேலை முடிச்சிருக்கு டயர் மாற்றி இதில் வந்து சொக்கஞ்சர் எல்லாமே வந்து வடிவாக வந்து மாற்றிருக்கோம் என்னென்னால் உங்களோட பொருட்கள் எல்லாம் வைக்கிறது ஈஸியாக இருக்கும் வேண்டாம் சில வாகனங்கள் இருக்குமாங்களே டிக்கி இருக்காது ஒரு பேக்கே வைக்கிறது காணாது என்ன இது வந்து டிக்கி எல்லா வசதியோடு இருக்குது அப்போ இப்படியான காரத்தை நாங்கள் சாய்ஸ் பண்ணி வந்து நாங்கள் டைப் பண்ணி எடுத்துருக்கிறோம் சரி ஓகே நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவில் வந்து
ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ரதியம்மா என்ன எங்களுடைய பிஸ்னஸ் அலுவலில் வந்து நாங்கள் ரதியம்மாவை வந்து நாங்கள் மறக்க மாட்டோம், அம்மாவை வந்து மறக்க மாட்டோம். அம்மாட்ட சொல்லியிருக்கேன் டார்கெட் போட்டுன்னு, ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்மா, உன்னோட வீடெல்லாம் வந்து கட்டி முடிப்போம்னு சொல்லிட்டு கையில் வந்து காசு இருக்குள்ள வந்து எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு பாருங்கள், அந்த கல்லேற்றி பிடிங்க பாருங்கள், மூடி வச்சுங்க பாருங்கள். அது முக்காஞ்சி கல் மக்களே, ஏன்னா கொங்கிரீட் போடுற அலுவல் தான் எங்களுக்கு கிடக்கு. என்ன அங்கே பக்கம் மண் கிடக்கு பாருங்கள். மெல்ல மெல்ல காசு இருக்குள்ளே என்னென்ன அந்த கிடக்கு பாதிலா, ஏன்டா ஒத்தரிக்காய் செய்ய போகலாம் வந்து காசு வந்து கூட தேவைன்னு. அப்போ இருக்க காசுக்கு டைம் இல்லைன்னா ஒவ்வொன்றா வாங்கினோம்னு சொன்னால் சேர்த்து சிறிது ஒளி பெருவில்லைண்ணே சேர்த்து எதுவும் செஞ்சு விடலாம் மகளே. உண்மையிலே நம்பிக்கையாக நீங்கள் எங்களோட வரலாம். ஸ்க்ரீனில் நாங்கள் நம்பர் ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்கோம், தொடர்பு கொண்டு வாங்க. ஏன்னா நீங்கள் வரது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டுன்னு, எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஆட்கள் வந்து கொண்டு இருக்காங்க. அது வந்து நாங்கள் சட்ட ரீதியான ஆலோசனையோட அவங்களுக்கும் லோஸ்ட் இல்லாமல் எங்களுக்கு, அதாவது அவங்கள்ட்ட நான் கொடுக்க வேண்டிய காசு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு, இப்போ எங்கள்கிட்ட வாகனம் கிடக்கு ஒரு 30 நாள் வந்து வாகனம் ஓடணும்னு சொன்னால் அவங்களுக்கு நான் காசு கொடுக்க தேவையில்லை. அது வந்து எங்களுக்கு லோஸ்ட். வாகனம் வந்து ஓடுன்னு சொன்னால் அவரும் பார்ப்பார், அங்கேருந்து வாகனம் ஓடினா அவருக்கு தெரியும், ஜிபிஎஸ்சில் பார்த்துக்கொள்வார். வாகனம் ஓடினா மட்டும்தான் அதுலேருந்து வரக்கூடிய அந்த இன்கமில் வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு பெர்சன்டேஜ் அப்படி போகும், விளங்குதா போகும். ஏன்னா இது வந்து அவங்களோட வீட்டில் கிடக்கிற வாகனத்துக்கு நாங்கள் தொழில் கொடுக்குறோம், விளங்குதா, தொழில் கொடுத்து நாங்கள் வந்து அதை வந்து அவங்களுக்கு காசாக கொடுக்குறோம். அப்போ இதை தான் வந்து செய்கிறோம். இப்போ நாங்கள் ரதியம்மா பார்த்து என்ன காய்ச்சல்னு சொன்னால் வந்துட்டு, ரதியம்மாவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் வீட்டில் நிற்கிற அலுப்பு தான். நாங்களும் இப்போ பேசா நினைக்கல, வெளியில் ஃபுல்லாக ஓட்டம், அம்மாவை வந்து மறக்க மாட்டோம். நான் சொன்னமா வந்து அம்மாவோட வீடெலாம் வந்து கட்டி கொடுப்போம். மேலே சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஆர்டர் வரக்குள்ளே வந்து மேலே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளுங்கன்னு. அப்போ அம்மாவுக்கு வந்து என்னென்னா அந்த கோழிகள் வளர்க்குறது, ஏன்னா இந்த ஆடு வளர்க்குறது அதெல்லாம் வந்து சரியான விருப்பம். அப்போ பார்த்து சொன்னால் வந்து நான் கோழி குஞ்சுக்கு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க காந்திபுரம் பிட்னரி ஆஃபீஸில். அங்கே போயிட்டு இப்போ நாங்கள் கோழி குஞ்சு எடுக்க போகிற வேண்டாம், அங்கே பார்த்து கொண்டிருக்காங்களாம். அம்மா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிற பெட்டியை பாருங்க, இந்த ஒரு பெட்டி எடுங்க மிது திறக்கி வச்சுக்கலாம், மிது இருந்த பொட்டியெல்லாம் தூக்கறிஞ்சாங்க. இதுக்குள்ள கோழி குஞ்சு எடுக்குது, இதுக்குள்ள ஓட்டு போட்டு அடுக்கணும். 30 தானே, 30 தானே கொண்டு வரல. பெரிய ஓட்டி கேட்டு போறார்கள், பொட்டி வைக்காங்க கேட்டு கேட்டு கல்யாணத்துக்கா. ஓகே மக்களே, பார்த்துக்கொள்ளுங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேனே. நீங்களும் இந்த காரை புக் பண்ணலாம். இதே மாதிரி வந்து 2-3 கார் வந்து இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பாதுகாப்பாக சேஃப்டி எங்கள்கிட்ட ட்ராவல்ஸுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 100% வந்து சேஃப்டி இருக்குது, உங்களோட பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வரார்கள் வந்து இங்கே ஒரு பயணம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பாக வந்து பயணம் செய்யணும். நாங்கள் போவாட்டியும் காரை கொண்டு போவாட்டும் நாங்கள் வந்து எனி டைம் வாட்ச் பண்ணி கொண்டு இருப்போம். அனுஷனோட வந்து கதைக்க விரும்பாக நீங்கள் கேமராவில் காய்ச்சி கொள்ளலாம், எனக்கு விளங்கும். நானும் வந்து கேமராவிலே உங்களோட காய்ச்சி கொள்ளும். ஃபோன் கேட்க வேலை நான் காட்டினா தான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அட்வான்ஸ். ஏன்னா அதாவது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தி நாங்கள் அதை வந்து செய்கிறோம். ஓகே மக்களே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ நாங்கள் கோழி குஞ்சு வந்து நாங்கள் எடுத்துருக்கோம், அம்மாவுக்கு நாங்கள் வாங்க போகிறோம். என்ன வாங்க போயிட்டு நான் கோழி விடுற எல்லாம் உங்களுக்கு காட்டுற முடிவா. கொழம்புலேருந்து நான் வந்துட்டோம், சொல்லிக்கொள்ளும் உள்ள போகல தொடருமா வீடியோ. ஓகே மக்களே, இப்போ வலிக்கிறோம். எந்த ஒரு வாகனத்தை நாங்கள் எடுத்து வந்தாலும் என்ன சொந்தமாக எடுத்தாலும் சரி, நாங்கள் டைப் பண்ணி எடுத்தாலும் சரி, சதியம்மாவை தான் முதல்ல ஏற்றுவோம். சரியோ, அம்மா தான் முக்கியம், அதுக்கப்புறம் மற்ற எல்லாம். இப்போ ரெண்டா மக்களே, நாங்கள் வந்து இப்போ இந்த தொழிலில் வந்து சிறு குழந்தைமா ஏன்னா இப்போ விளையாட்டு மாதிரி தான் இருக்கும், எல்லாம் பாவம் விளையாட்டு மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம அனுபவப்படலாம் தெரியும். நாங்கள் அவங்களோட மனசு வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்க நடுரோடில் விட்டுன்ற ஒரு ஃபீல் வரக்கூடாது தான் நானே வந்து அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 349 கிலோமீட்டர் தூரம் நான் பயணித்து டிரைவரை கொண்டு விட்டுட்டு போனேன். வேறு வேலைக்கு டிரைவராக இருந்தாலும் டிரைவர்னு சொல்லக்கூடாது எங்கிட்ட ஸ்டாஃப். என்ன அப்போ அவங்களுக்கு நாங்கள் ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. அவங்கள பஸ்லேயே வரையில் அன்றைக்கு வந்து பஸ்ஸில் அனுப்பி அன்றைக்கு வந்து என்ன வேலை பணிநிறுத்த போராட பஸ் எல்லாம் பெருசாக இல்லை. என்ன சொன்னோம் மிது என்னன்னு சொன்ன மகளே, மிதுவரில் வந்து ஏற்கனவே வந்து ஆகலை கூட்டிட்டு அதையும் தாண்டி வந்து அவங்களோட வேலை உண்டு முக்கியமான. அவங்களோட அண்ணா கல்யாணம் கட்டி அவர் அண்ணா வந்து வெளிநாடு போயிட்டாரானே, இப்போ அவங்களோட வீட்டு வேலை உண்டு இருந்தது, அந்த வேலையை வந்து முடிக்கணும்னே. அப்போ அவன் தான் சொன்னால் வந்து அப்போ நீங்கள் போங்க 2 பேரும், நான் இங்கே 2 இருக்கக்கூடிய வேலையில் வந்து செய்கிறேன்னு சொல்லியிருந்தான். நான் போயிருந்தேன். நாங்கள் பாருங்க மகளே, டிவி எல்லாமே இருக்குண்ணே. டிவி முழுவதும் இருக்குது. இது வந்து நோவலாக வந்து இப்போ முன்னுக்கு ஒரு ஆள் இருக்கலாம், பின்னுக்கு வந்து 3 பேர் இருக்கலாம். அவங்களுக்கு இட வசதி தேவைன்னு சொன்னால் 2 பேர் இருக்கலாம். என்ன 2 பேரும் இந்த சீட்டில் வந்து ஒரு ஆள் இருக்கலாம். நீங்கள் ஒரு 3 பேர் ஆக்கள் வந்து இதில் வந்து பயணம் செஞ்சு போடலாம். நீங்கள் எத்தனை கிலோ லக்கேஜ் வந்து கொண்டு வரலாம் வைக்கலாம். என்ன நீங்கள் வேனில் வைக்கிறத விட கூட வைக்கலாம் இதில், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வேனில் பின்னுக்கு லக்கேஜ் வைக்கிறது பெருசாக இடம் இல்லை, விளங்குதா? என்ன சின்ன தானே அது, அதை விட 2 டபுள் மடங்கு இதுக்குள்ளே வந்து லக்கேஜில் வைக்கலாம். உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். அதை தாண்டி மக்களே என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு வேனை விட இது கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன கொஞ்சம் குறைவாக இருக்கும். அடுத்து அதை விட கொஞ்சம் உங்களுக்கு வழியாக லக்ஸரியாக என்ன ஒரு சொய்ஸாக வந்து இருந்து வரணும்,
நான் ஸ்மூத்தாக இருக்கும்னு சொன்னால் வந்து நீங்கள் இப்படியான வாகனங்கள் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் சொன்னேன் தானே வாய்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ட்ராவல்ஸ்லேருந்து லொரியிலேருந்து ஆட்டோலேருந்து பைக்லேருந்து விளங்குதா முழுவதும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பஸ்ஸும் எடுத்துக்கொள்ளலாம். சரியோ? அதெல்லாம் மிக விரைவில் வந்து நாங்கள் அதுக்கான வேலையை வந்து செய்ய போகிறோம். இப்போ ஒரு 5 ஃபேமிலி 10 ஃபேமிலியோட நீங்கள் வெளிநாடு வருவீங்க. ஒரு 29 பேர் ஒரு 25 பேர்னு சொல்லிட்டு என்ன ஒரு 25 ஒரு நபர்கள் வரக்கூடிய ஆட்கள் வந்தாலும் வந்து நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். என்ன அதுக்குரிய ஏற்பாடுகள் நாங்கள் செய்வோம். ஒரே வாகனத்தில் நீங்கள் போகக்கூடிய மாதிரி. நமக்குள்ளே சில விஷயங்களை வந்து நம்ம ஒரு புலானா யோசிச்சு என்ன வடிவா சிந்திச்சா தான் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். அவங்க கிணறு தவளமாய் உள்ளுக்குள்ளே இருந்தோம்னு சொன்னால் வந்து கஷ்டம் மக்களே. கொழும்புல போயிட்டு நாங்கள் ஒரு ஆளை மீட் பண்ண மக்களே யாருன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு இளைஞன் சரியோ அவர் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி கொழும்புல இருந்து செய்கிறார். அவர்கிட்ட வந்து நாங்கள் ஒரு இந்த விஷயம் சம்மந்தமாக கற்றுக்கொள்ளணுதுக்கான நேரடியாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணித்தாலும் அவருடைய நான் கழிச்சிருப்பேன். சரியோ இளம் வயசு ஆனால் பெரிய அளவில் வந்து இந்த ட்ராவல்ஸை வந்து செய்கிறாங்க. கொழும்புல இருந்து கொண்டு கொழும்புல இங்கே இல்லை கொழும்புல இருந்து கொண்டு ஃபுல்லாக ஸ்ரீலங்கா முழுக்க செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 5-6 பிரான்ச் இருக்குது அவங்களுக்கு. பவுனியா இருந்து யாழ்ப்பாணம் இருந்து சிங்கிள் ஏரியா வந்து எல்லா இடத்தையும் வந்து பிரான்ச் இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட அந்த சம்மந்தமான ஐடியாக்களை வந்து நான் கேட்டிருந்தேன். நான் நிறைய ஐடியாக்களை வந்து சொல்லியிருந்தாங்க. கற்றுக்கொள்றது தான் நமக்கு முக்கியம். என்ன நம்ம அப்படி நல்லா ஏசி வருதோ நீங்கள் சொல்லுவோங்க அனுபவங்களே. நல்லா இருக்கேனே. இந்த வருஷம்லாம் போகிறேன். இப்போ காரில் கோயில் ஸ்மூத்தா. அடுத்த மக்களே இப்போ எங்கள்கிட்ட வரக்கூடிய டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே இந்த மதுவான மருந்துகிறவர்கள் கிடையாது, இந்த ஸ்மோக் பண்ணுறவங்க கிடையாது. அப்படியே நாங்களை பார்த்தா நாங்கள் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். இப்போண்ணே இப்போ அடுத்த கடைசியாக நான் கூட்டி பண்ண டிரைவர்லாம் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டார், குடிக்க மாட்டாருன்னு. அப்போ அவங்கள்ட்ட கேட்டால் வந்து விளங்கும் அவங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்தாங்க. டிரைவர் வந்து வந்ததெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொள்வார். இதான் போட்டிட்டாங்களே தெரியல. இஞ்சானேம்மா இதான் மக்களே கால்நடை வளர்ப்பு மருத்துவமனை. சரி மகளே, இப்போ இங்கே அனுமதி இல்லாமல் நம்ம எடுக்கல அது வீடியோ. இது வந்து ஒரு அரசாங்கம் ஒரு இடம் தான். அப்போ நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அடுக்கக்குள்ளே காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 30 கோழி குஞ்சுகள். இந்த விளவு தானே இவ்வளவு நம்மடியா பாருங்க. ஆக்கள் எல்லாரும் போடுனே எல்லாம் போடு சாவல் முழுவதும் இருக்கு. பாருங்க மகளே, எல்லாம் கருத்த குஞ்சுகள், கருப்பு குஞ்சுகள் பாருங்க. கலர் மாறி வருண்ணே. அதாவது இந்த கலர்ல மாறி இந்த தலையில இருக்கு இந்த கலருக்கு நம்ம அகல பாருங்க சவுண்ட் வேலை. ஒரு நாள் தான் ஒரு நாள் ஒரு நாள் தான் நேற்று தானே நேற்று புரிஞ்சப்பா இதில் அப்படி திட்டாங்களா? டேய் தம்பியாக்கள் தம்பி தங்கச்சி மொழி பேர் இருக்கீங்க. இதில் நீங்கள் போட வேண்டிய மருந்துலாம் போட்டீங்க என்ன பிள்ளைங்களே? இல்லை இல்லை மருந்தெல்லாம் அங்கே வரும் அண்ணே. அங்கே வந்தா சரி. அது சனிக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு சின்ன குப்பியோட கோழி குஞ்சுகளுக்கு தண்ணி வைக்காம தீனிகளை போட்டு கொடுத்து தாகத்தோட மருந்து விட்டா தூரமாக குடிச்சுவாங்க. ஏற்கனவே நிற்கி கோழி கொஞ்சம் பெருசுகள் நிற்கி மருந்துகள் புதிய தான் கொடுக்குறது. அந்த இடத்துக்கு கொண்டு போகும். இன்னும் 6 7 8 9 10 11 12 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27
28 29 30 அவ்வளோதான் பேர் நம்முடையது. அம்மாவுக்கு என்ன கருப்பு வேணுமா வெள்ளை வேணுமா? ரெண்டு கலந்து நிற்கி. வெள்ளை அது வேற வருமா? அது வெள்ளை கலர் தானே? வெள்ளை தாண்டா அது. எல்லாம் வெள்ளை இல்லம்மா, அது கருப்பு. கடவுளே, ஒரு கலர் வருவாங்க. சரியா? அப்போ அண்ணன் கையால் எடுத்து வச்சிருங்க. எடுத்து உங்களோட பொண்ணா கையால் எடுத்து வைங்கண்ணா, நாங்கள் விடுறோம். நல்ல உஷாரா நிற்காங்க ஆக்கள். நோஞ்செல்லாம் இல்லை பார்த்தீங்களா? என்னடா ஒரு வட்டி காணடா, ஒரு வட்டி காணடா. என்னடா ஓட்டது ஆள்றீங்க? கொண்டு போன குளுக்கோஸ் பீக்கவும் தூக்குங்க. ஒரு வட்டி ஆண்டா பைபிள் அம்மாவுக்கு நம்ம சொல்லி 2 வடி வச்சு ஆண்டு. விலோக மக்களே கிட்டத்தட்ட 3900 ரூபாண்ணே. 30 கோழி குஞ்சுக்கு வந்து 3900 ரூபா மக்களே. தேவையில்லை பக்கத்தில் அனுப்பணும். அதிகமாவின் கையால் கோழி குஞ்சுகளை எடுத்து வாருங்கள். எங்களுடைய கோழிக்கோட்டில் போட்டு வளர்க்க போகிறோம். வாங்க, அம்மாவுக்கு பொழுதுபோக்கு தானே மக்களே, அதுக்காக வேண்டி தான் நான் செய்கிறோம். ஏன்னா மக்களே, இங்கே நாங்கள் எடுக்கக்குள்ள ஏன்னா ஆக்கள் வித்து வர வந்து வாங்குறத விட நாங்கள் அதுக்குரிய இடத்துல வந்து வாங்கினாலே வந்து அதுக்குரிய மாதிரி போஷாக்காக இருக்கு. வேணே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, இப்போ கோழி கொஞ்சம் எடுத்து அம்மாவோட மடி இருக்கு. ஏன்னா ஓகே மக்களே, நானும் 3 கோடி அடை வச்சுமா 30 முட்டை அடை வச்சு 30 கோடி குஞ்சிருக்கு. அடை வச்சிருது 60 இன்னொன்று 10 வாங்கினது 8 நெய். அம்மாவுக்கு மகளே என்ன சொல்றது, இந்த கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, பயிர் வளர்க்குறது ஏன் விருப்பம்? நம்ம கூட்டுக்குள்ள விட காட்டுவோமே நம்மளோட கோழி குஞ்சு. அம்மாட சைட் கதவு வந்து இடம் விடலையா? இப்ப இல்லை நான் நிப்பாடுறேன். இப்ப இல்லையா? அதெல்லாம் காட்டுது முன் கதவு வந்து திறந்துருக்குன்னு. ஒரு திறந்து கொஞ்சம் எடுத்துறீங்கம்மா. அங்கே சும்மாடா வரைக்கும் இப்போ நின்றுது வேறு. இப்போ காரை கொண்டு நாங்கள் இப்போ கராச்சிக்கு வந்து கழுவை கொண்டு போனோம் மக்களே. அப்படியே சேவிஸ் ஒன்று போட்டு ஓடியா கழுவிட்டு ஃபுல்லாக இந்த காலையில் கொடுக்கணுமே. நான் கார் வந்து கொடுக்கும்போது மக்களே இல்லை ஃபுல்லாக வந்து துப்புரவு பண்ணி ஏன்னா அப்படியே க்ளீனாக கொடுப்போம். உள்ளுக்கு இந்த டயர் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து ஃபுல்லாக நீட்டாக தான் கொடுப்போம். நாளைக்கு 1 மணிக்கு புக்கிங். நாளைக்கு சரியா 4ஆம் தேதி 1 மணிக்கு வந்து வாகனம் எடுக்க வருவாங்க. எல்லாத்தையும் மக்களே நாங்கள் ரன்னிங்கில் வழியா விட்டோம்னு சொன்ன மக்களே அதில் பாட்டில் நடந்து கொண்டு இருக்கும். சில புது பிஸ்னஸ் ஐடியாக்கள் நாங்கள் கொண்டு புகுத்துவோம். ஏன்னா அதுக்குள்ளே எங்கள்கிட்ட யூடியூப் அலுவலில் பார்க்கணும் மக்களே. கொழும்பு போயிட்டு நிறைய பேர் இது பார்த்தீங்க வீடியோ வரும்னு சொல்லிட்டு என்ன செய்கிற மக்களே, என்ன அதுக்கான தோது இல்லை, அவ்வளோ வேலை. அதுவும் கொழும்புல இப்போ யோசிச்சு பாருங்க, மட்டக்களப்புலேயும் யாழ்ப்பாணத்திலேயும் என்ன இதுக்குள்ளே நாங்கள் காராடி கொண்டு திரிஞ்சு போயிட்டு கொழும்பு அவ்வளோ பெரிய வாகனத்துக்கு ஓடுறா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரோட்டுகள் 1 வே தான் கூட இல்லை, கூழ் மெப்பா தான் ஓடும். ஒன்று நான் பார்த்து வடிவா ஃபுல்லாக தெரிஞ்சுண்ணா கொழும்பு ஃபுல்லாக அடிபடி தெரிஞ்சு என்ன சனவு நானும் தான் எந்த இடத்துக்கு போனோம் முழுவதும் தெரிஞ்சு நாங்கள் எங்களோட அலுவல் சம்பந்தமா. ஆனால் அதுக்கு இடத்துல கொஞ்சம் தான் மெப்பா தான் எடுக்கிறானே. ஒரு தரம் கூட தடமாறலையே நம்ம எங்க இனிப்போ கூட வந்துடும். இப்போ என்ன சொல்றது, இப்போ அங்கிருந்து வரக்குள்ள இந்த மட்டக்களப்புக்கு வரக்குள்ள அந்த அங்கிருந்து வெளியாகிற ரோட்டெல்லாம் வந்து நான் மெப்பா தான் வந்து நான் இப்போ தெரியும் எனக்கு எந்த ரோட்டால போயிட்டு வெளியாகிறது எந்த ரோட்டால போனால் உள்ள போறேன் தெரியும் எனக்கு.
மகளே ஒரு சப்போர்ட் பண்ணுங்க என்ன இந்த வீடியோ பார்க்குறீங்க திருப்பி நான் கேட்குற பண்ணினா என்ன ஆர்டர் பண்ணுங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரன் ஆகும் என்ன மகளே என் எதிர்கால லட்சியம் இருக்குது மகளே அந்த லட்சியம் பார்த்து நிறைய வரும் நம்ம அம்மாவை பார்க்கட்டும் அதை சேர்த்து அம்மா அது இருக்கிற நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுக்கணும் இந்த வார்த்தையை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சரியா மகளே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைங்க அது உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு உதவும் என்ன அனுசன் வந்து சொன்னான் செய்யலான்னு சொல்லிட்டு பாய் சொல் வீரனா இருக்கக்கூடாது இப்போ என்ன செயற்பாடு வீரனா இருக்கணும் நாங்கள் ஆளுநரை சந்திக்கூட வந்து சொன்ன வார்த்தை என்ன ஐயா பாய்ச்சொல் வீரனாக இருப்பதை விட செயல்பாட்டு வீரனாக சொல்லிட்டு இப்போ அதுக்குரிய அடித்தளத்தை நாங்கள் வச்சிருக்கோம் இதில் வந்து நாங்கள் முன்னேறி வரக்குள்ள வந்து கண்டிப்பாக ஏதோ வருஷம் வந்து எங்களால் செய்யக்கூடிய உதவியை கண்டிப்பாக செய்வோம் என்ன ஆமா அப்படி இருக்கு இந்த காரில் போகிறது சொகுசா இருக்கா ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு எங்களுடைய 30 உள்ளங்களை வந்து நாங்கள் எடுத்து வந்துருக்கோம் என்ன 30 கருத்த குஞ்சுகள் என்ன நாங்கள் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ பார்த்து சொன்னால் வந்து நாங்கள் எங்களோட கோழிக்குள்ளே வந்து விடப்புறோம் நாங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே வந்து கோழி நிற்கி நீங்கள் பார்க்கலாம் வீட்டில் வந்து சும்மா நிற்கிற நேரம் மக்களே என்ன உங்களுக்கு வந்து அலுப்பாக இருக்குது கதைக்கிறது வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்படியான செல்ல பிராணிகளோடு நீங்கள் கழிச்சு கொள்ளலாம் என்ன அப்போ அம்மாவுக்கு வந்து அது விருப்பம் படியாக காட்டுறேன் பாருங்களா அவங்க கொஞ்சம் பெரிய ஆக்கள் சரியோ ஓகே அங்கே பாருங்க அவங்க வந்து சின்ன ஆக்களை கிடக்கிறார்கள் அது வந்து நாங்கள் வாங்கலை மகளே அது வந்து கோழி முட்டையை நாங்களே வந்து வாங்கி அந்த தாயிட்ட வந்து அடை வச்சு அந்த குஞ்சு பொறிச்சே தான் அது அதாயிரம் அம்மா நம்ம 3000 குஞ்சு இல்லை இதான் உங்களை ஹையர் எடுத்து வைங்க விடுங்க புது வரவு கையெடுங்க வெல்கம் டு ரதியம்மா கோழிக்கூடு வந்த இடத்துல குடிச்சாங்களா அப்படியா அங்க வந்தோடனே சாப்பிட்றாங்கடா என்ன ஒரு வயசு குஞ்சு சாப்பிடுது அங்க வந்தோடனே சாப்பிடுகிறா அவங்க கொஞ்சம் பெரிய இல்ல ஒரு கோழி குஞ்ச கொத்தி அங்கார ஓட்டிக்கு இது கொத்தி போடு காயப்பட கோழி குஞ்ச கொத்தி தண்ணி தாகத்துல இல்ல அந்த கோழி கொத்தினாங்க அங்கார அந்த கோழிக்கு மேல கோழி ஏத்துங்க எப்படி ஓ அம்மாவுக்கு ஏறுறாங்களா தோல் உப்பறாரு சரி வாங்கம்மா சரி வாங்க அப்படி வெளியே ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைய சம்பவங்கள் நாங்கள் கார் சம்மந்தமாக வந்து கழிச்சிருந்தோம் ஒரு ஆள் வந்து எங்களோட பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து சேரமாக கழிச்சிக்காங்க ஏற்கனவே வந்து இப்போ 2-3 வாகனங்கள் தந்திருக்காங்க எங்கள்கிட்ட அது வந்து நாங்கள் லோயர் அக்ரிமெண்ட்டோடு நாங்கள் தந்திருக்கோம் அதுக்கு இதமாக வந்து ஓடேஷன் வந்து கொண்டிருக்கு இன்னும் நாங்கள் வீடியோக்குள்ளே போட்டோக்குள்ளே நிறைய பேர் தொடர்பு கொண்டு வரலாம் நம்பிக்கை எங்கள்கிட்ட அது 100% இருக்கும் உங்களுக்கான பாதுகாப்பும் 100% இருக்கும் குறைந்த விலையில் ஒரு நிறைவான ஒரு பயணம் நிறைய இடங்களுக்கு போகணும்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் என்ன இதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீனில் தட்டு அந்த தொலைபேசியினோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கான போக்குவரத்து சேவைகளை வந்து நாங்களே வழங்கி கொள்ளுவோம் அப்படின்றத வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டு நாங்களும் வீடியோ வந்து முடிச்சு கொடுப்போம் அம்மாவை வந்து கோழி குஞ்சு நாங்கள் வாங்கி கொடுத்ததுக்கான காரணம் வந்து அவங்களுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டியும் இப்போ நிறைய இப்போ கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு வெயில் காலம் அதனால் பயிரெல்லாம் ஒன்றும் செய்யலை இப்போ மற்ற அலுவலாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம் மக்களே ஏன்னா நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க என்ன உங்களை நம்பி நாங்கள் அதை செய்கிறோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களாலேயும் வளர மேலும் நாங்களும் வளரக்குள்ள எங்களை சுற்றி இருக்கிறவங்களை வந்து வளருவாங்க அப்படி சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறம் ஓகே மகளே வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா அந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்